ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 17ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநர் உரையுடன் தமிழக பேரவை கூட்டம் இன்று தொடங்கியிருக்கிறது. ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் கவர் ஆகும். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து கவர் ஆகும். ஸோ எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபினான்ஷியல் இயர் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் தொடக்கத்திலையும், அதாவது ஏப்ரல் டு மார்ச், ஸோ இதன் முதல் பேரவை கூட்டத்திலும் அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய முதல் சட்டப்பேரவை கூட்டத்திலையும் முதல்ல வந்து அதை வந்து தொடங்கி அட்ரஸ் பண்ணி பேசுகிறவர் யார் அப்படின்னா, ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது ஆளுநர், அதுவே நம்ம சென்டர்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் தான் இந்த ரெண்டு டைம்ல வந்து அந்த செக்ஷனை வந்து தொடங்கி வச்சு பேசுவாங்க. ஸோ நமக்கு ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 176. அதன் அடிப்படையில் தான் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் ஆர்வி ஆர்லேக்கர் உரையுடன் தொடங்கி இருக்கு. ஸோ இதுவே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 87 பேசிஸ்ல வந்து பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. அடுத்துதான் தூத்துக்குடியில் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அமைக்க ஒப்பந்தம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அள்ளிக்குளத்தில் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அமைக்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஐஎஸ்ஆர்ஓவின் கீழ் இருக்கக்கூடிய இன்ஸ்பேஸ் இந்த நிறுவனம் அமைந்துதான் இந்த ஒப்பந்தம் வந்து போட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்தியா நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆதரைசேஷன் சென்டர், இந்த ஐஎஸ்ஆர்ஓவின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்வெளி ஆராய்ச்சியில வந்து தனியார் கம்பெனிகளை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்பு. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு பிளஸ் இந்த இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆதரைசேஷன் சென்டர். ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நேஷனல் விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் நிறுவனம் 100 கோடி மதிப்பிலான அந்த உபகரணங்களை வந்து வழங்குவாங்க. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தேவைப்படும் நிலத்தை வழங்கி அது கட்டிடங்கள், அடிப்படை வசதிகள் மற்றும் தேவையான உள்கட்டமைப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்வு, அதிர்ச்சி, வெப்ப வெற்றிடம், மின்சார்ந்த குறுக்கீடு, ஒத்திசைவு, அழுத்தம் மற்றும் ஓட்டம், சோதனை, ஏவுகணை வாகன கட்டமைப்பு, உதிரி பாகங்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் ஹைட்ரோரோக்லைவ் செயல்பாடுகள். ஸோ இதற்கான சோதனை எல்லாமே என்ன பண்ண முடியும்னா இந்த இடத்துல வந்து அதற்கான வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தப்படும். ஸோ அதிக முதலீட்டுடன் அமைக்கப்படும் வசதிகள் பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளி அமைப்புகளுக்கு வந்து அந்த தரநிலையை உறுதிப்படுத்த சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இது எங்க அமையிருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்துல ஏவுகணை தளம் வந்து அமையிருக்கு. அதன் அருகில் இருக்கக்கூடிய அந்த அள்ளிக்குளத்துல தான் இந்த சென்டரை வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளி உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு மையமாக நிலைநிறுத்தும் தமிழ்நாடு வந்து முன்னிறுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததான் ரஷ்ய ஆசியான் உச்சி மாநாடு தொடக்கம். ஸோ மாஸ்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியான் அமைப்பினுடைய அந்த உச்சி மாநாடு வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ ஏசியான் அப்படிங்கிற அமைப்பு அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி 1967 வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோவில் அதனுடைய அந்த உச்சி மாநாடு வந்து நடைபெற இருக்கு. இதில் வந்து வர்த்தகம் ரிலேட்டடான அந்த பேச்சுவார்த்தை வந்து நடைபெற இருக்கு. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசியான் அமைப்பின் தலைமை பதவி வகிக்கக்கூடிய நாடு வந்து பிலிப்பைன்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய மொத்த நாடுகள் வந்து பிலிப்பைன்ஸ், புரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், சிங்கப்பூர், தாய்லாந்து, கிழக்கு திமோர் மற்றும் வியட்நாம். ஸோ 11 நாடுகள் வந்து இந்த ஏசியான் அப்படிங்கிற அமைப்பில் வந்து மெம்பர்ஸ் ஆயிருக்காங்க. இது தொடங்கும் போது 1967 தொடங்கப்பட்ட போது இதில் இருக்கக்கூடிய ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் வந்து பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து. ஸோ இதனுடைய
இந்த ஆசியான் அமைப்பினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஜகார்த்தா. இந்தியா பார்த்தீங்கன்னா இதுல வந்து டயலாக் மெம்பர்ஸா இருக்காங்க. அதாவது இந்த மீட்டிங் நடைபெறும் போது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா டைலாக் மெம்பரா இதுல வந்து பங்கேற்பாங்க. இது தவிர டயலாக் மெம்பரா பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளும் இதுல வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. அடுத்ததான் குஜராத்தில் விமான தயாரிப்பு ஆலை, அதானி, எம்பிரேயர் நிறுவனங்கள் இறுதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ பிரேசிலின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனமான எம்பிரேயரும் அதே மாதிரி அதானி குழுமமும் இணைந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த தோலோரேவில் புதிதாக பார்த்தீங்கன்னா விமான தயாரிப்பு ஆலை வந்து தொடங்க இருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது உள்நாட்டு விமான போக்குவரத்தை ஊக்குவிக்கும். ஸோ உடான் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அக்டோபர் 21, 2016 மத்திய அரசு இந்த உடான் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த விமான போக்குவரத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் உறுதிப்படுத்தும் அந்த திட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உடான் திட்டம். ஸோ அதற்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னிறைவு இந்தியா கொள்கைக்குமாக இந்த விமான தயாரிப்பு ஆலை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ஆங்கிலேயரின் கொடுக்கோன்மை எதிர்த்து நின்றவர் வாஞ்சிநாதன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ்ல வந்து கவர் ஆகும். ஸோ வாஞ்சிநாதன் 1886 செங்கோட்டை, தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய செங்கோட்டையில தான் பிறந்திருப்பாரு. 1905 வங்காளத்தை பார்த்தீங்க அப்படின்னா லார்டு கர்சன் இருக்கும்போது இரண்டாக முஸ்லீம் மற்றும் அந்த கிறிஸ்டின் இன மக்களை வந்து முஸ்லீம் மற்றும் ஹிந்து மக்களை வந்து தனித்தனியா பிரிச்சு வங்காளத்தை வந்து இரண்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா 1906 சுதேசி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இதுல வஉசி சுதேசி கப்பல் அந்த கம்பெனியை வந்து தொடங்கி இருப்பாரு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் கலெக்டரா இருக்கக்கூடிய கலெக்டர் ராபர்ட் ஆஷ் அவர்கள் ஒடுக்கி இருப்பாங்க. ஸோ அவங்களை எல்லாம் சிறையில அடைச்சு அந்த சுதேசி இயக்கத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒடுக்கி இருப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து ரொம்ப கோபமா இருந்திருப்பாங்க. அதன் பின்னாடி 1911 ஜூன் 17 ராபர்ட் ஆஷ் அவர்கள் இங்கிருந்து அந்த தூத்துக்குடிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மணியாட்சி ரயில் நிலையத்திலே வைத்து அவரை வந்து சுட்டு வந்து கொண்டிருப்பாரு. கொன்னதுக்கு அப்புறம் அவரு என்ன பண்ணிருப்பாருன்னா தன்னைத்தானே சுட்டு வந்து இறந்திருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த மணியாட்சி ரயில் நிலையம் வாஞ்சி மணியாட்சி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வாஞ்சிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் கார்டா ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அந்த பாரத மாதா இயக்கம் தீவிரவாத குழுல வந்து ஒரு மெம்பராகவும் பதவி வகித்திருப்பார்.